Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்நாதன். இந்த வீடியோல ரெஸ்பிரேஷனோட பார்ட் 2 பார்க்கலாம். ரெஸ்பிரேஷன் பார்ட் 1ல நம்ம கிளைகாலிசிஸ் வரைக்கும் பார்த்திருந்தோம். கிளைகாலிசிஸ் எண்ட் ப்ராடக்ட் என்ன? 2 molecules of 3 carbon compound that is pyruvic acid. அந்த pyruvic acid என்னெல்லாம் ஆக போகுது அதை தான் பார்க்க போறோம். இப்போ ஆக்ஸிஜன் இல்லைன்னா, அதாவது கிளைகாலிசிஸ் is common pathway for aerobic and anaerobic organism. அது சைட்டோபிளாசத்துல நடக்குது. ஆக்ஸிஜன் இல்லாம நடக்குது கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸோட ப்ராடக்ட்டா நமக்கு 2 molecules of pyruvic acid கிடைச்சது. இப்போ anaerobic organismத்துல, that means oxygen யூஸ் பண்ணாத organismத்துல there will be no usage of oxygen யூஸ் பண்ணலனா அது alcoholic fermentation நடக்கலாம், இல்லனா lactic acid fermentation நடக்கலாம். இது ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் காமன் ஸ்டெப் என்னங்க? கிளைகாலிசிஸ் தான். டோன்ட் ஃபர்கெட். ஸோ கிளைகாலிசிஸ்ல நமக்கு என்ன நடந்துச்சு? ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிடா மாறிச்சு, 2 ATP நமக்கு கிடைச்சது. அது இல்லாம நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் 2 molecules of NADH2 ஃபார்ம் ஆனுச்சு. 2 molecules of NADH2 ஃபார்ம் ஆனுச்சு. அப்ப 2 molecules of NADH2, 2 molecules of ATP. இங்கேயும் அதே தான். குளுக்கோஸ் 2 molecules of pyruvic acid ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2 ATP கெயின் ஆனுச்சு. அதோட 2 molecules of NADH2 ஃபார்ம் ஆனுச்சு. இதுதான் கெயின் ஆஃப் கிளைகாலிசிஸ். ஓகேங்களா? பைருவிக் ஆசிட் கிடைச்சது, 2 molecules of ATP கிடைச்சது, 2 molecules of NADH2 கிடைச்சது. இது வரைக்கும் ரெண்டுக்கும் சேம் தான். லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் ரெண்டும் சிமிலர் தான். இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் நடக்க போகுது. இங்க பாருங்க, பைருவிக் ஆசிட் என்ன ஆக போகுது? டீகார்பாக்சிலேஷன் ஆக போகுது. எங்க இந்த ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல மட்டும் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேட் ஆகும். டீகார்பாக்சிலேஷன் என்ன அர்த்தம்? 2 molecule of pyruvic acid இருந்து 2 molecule of carbon dioxide வெளியே போயிடுச்சு. pyruvic acid is a 3 carbon compound. அப்போ ஒவ்வொரு pyruvic acid இருந்து ஒவ்வொரு கார்பன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா we will get 2 carbon compound, that is acetaldehyde. 2 molecules of acetaldehyde. அந்த 2 molecules of acetaldehyde திருப்பியும் ரெடியூஸ் ஆகி எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இங்க ரிடக்ஷன் நடக்குது. அப்போ alcoholic fermentation 3 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைகாலிசிஸ், செகண்ட் ஸ்டெப் டீகார்பாக்சிலேஷன், தேர்ட் ஸ்டெப் ரிடக்ஷன். அண்ட் எண்ட் ப்ராடக்ட் எத்தனால் இஸ் a 2 கார்பன் காம்பவுண்ட். ஏன்னா இங்க பாருங்க, டீகார்பாக்சிலேஷன் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருக்கு. அப்ப 3 கார்பன் காம்பவுண்ட் 2 கார்பன் காம்பவுண்டா நமக்கு கிடைக்குது. அப்போ ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 3 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ், செகண்ட் டீகார்பாக்சிலேஷன், தேர்டு அந்த ரிடக்ஷன். இப்போ பாருங்க, பைருவிக் ஆசிட் அசிட்டால்டிஹைடா மாறதுக்கு என்ன என்சைம் வேணும்? பைருவிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ். டீகார்பாக்சிலேஸ். இங்க ஏன் டீகார்பாக்சிலேஸ்னு சொல்றாங்க? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி அசிட்டால்டிஹைட் எத்தனாலா மாறுறதுக்கு ரிடக்ஷன் நடக்குது. அப்போ ரிடக்ஷன் நடந்தாலே டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் தேவைப்படும். நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைகாலிசிஸ் தான். குளுக்கோஸ் இஸ் converted into 2 molecules of pyruvic acid 3 carbon compound. இங்க டைரக்டா பாருங்க, ரிடக்ஷன் ஸ்டெப் வந்துருது. ரெண்டு ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைகாலிசிஸ், செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன். அவ்வளவுதான். இங்க டீகார்பாக்சிலேஷன்ங்கிற ஒன்று நடக்கல. அப்போ லாக்டிக் ஆசிடும் 3 கார்பன் காம்பவுண்ட் தான், பைருவிக் ஆசிடும் 3 கார்பன் காம்பவுண்ட் தான். there is no loss of carbon dioxide. அப்போ 2 molecules of pyruvic acid 2 molecules of lactic acid மாறுறதுக்கு நமக்கு வந்து ரிடக்ஷன் மட்டும் தான் நடக்குது பைருவிக் ஆசிட்ல இருந்து. பட் இங்க டீகார்பாக்சிலேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்குது எங்க? ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல. this difference we should know. இத ஈக்குவேஷனா இப்ப பார்த்தறலாம். பாருங்க, நமக்கு ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் நடக்குது, செகண்ட் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது, தென் ரிடக்ஷன் நடக்குது. எக்ஸாம்பிள் ஆர்கானிசம் ஈஸ்ட். ஸோ இங்கே வந்து குளுக்கோஸ் வந்து 2 molecules ஆஃப் எத்தனால் ஆகும். ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. பைருவிக் ஆசிட் வந்து 2 molecule ஆஃப் எத்தனால் 2 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் ரிலீஸ் பண்ணி விடுது. அண்ட் 2 molecules ஆஃப் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. கெயின் என்னங்க? 2 ஏடிபி மட்டும்தான். கிளைகாலிசிஸ்ல ஃபார்ம் ஆன 2 NADH2 செலவாகி போயிடுச்சு ரிடக்ஷன் ப்ராசஸ்ல. நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன்ல கிளைகாலிசிஸ் அண்ட் ரிடக்ஷன் மட்டும்தான் நடக்குது. இது வந்து ஹியூமன் பீயிங்லேயே ஸ்ட்ரெனஸ் ஒர்க் அவுட், அதிகமான வேலைலாம் செய்யும் போது, எக்ஸசைஸ்லாம் செய்யும் போது நமக்கு மசில்ஸ்ல இது நடக்குது. ஏன்னா மசில்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதப்ப மசில்ஸ் வந்து anaerobic ரெஸ்பிரேஷனுக்கு போயிடும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் 2 molecules ஆஃப் லாக்டிக் ஆசிட் அண்ட் 2 molecules ஆஃப் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கேயும் 2 NADH2 பயன்பட்டுருச்சு. ஆனா டீகார்பாக்சிலேஷன்ங்கிற ஒன்று நடக்காததுனால
lactic acid is a 3 carbon compound இருக்கு but ethanol is a 2 carbon compound. So these are the things we should know about alcoholic fermentation and lactic acid fermentation. Next பார்க்கலாம். இப்போ in anaerobic respiration these points are very important. Free molecular oxygen is not used, very important. Next, net gain is 2 ATP only. NADH2 la செலவாயி போச்சு. NADH plus H plus again oxidized in the reduction step la செலவாயி போச்சு. Only less than 7% of energy is released. 2 ATP release பண்ணுதுன்னு சொல்றோம்ல, இந்த 2 ATP calculate பண்ணா 7% of the energy இல்ல அதை விட கம்மியா தான் ரிலீஸ் ஆகுது. Both alcoholic and lactic acid fermentation வந்து hazardous என்ன harmful. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ட்ரெனஸ் எக்ஸசைஸ்லாம் பண்றாங்க, லாக்டிக் ஆசிட் ரொம்ப அக்குமுலேட் ஆனிச்சுன்னா மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. அது இன்னும் ஜாஸ்தி ஆனிச்சுன்னா சிவியர் ஆயிரும், அவங்க உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது வந்து அந்த கரெக்டான டயத்திலே நம்ம வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ல நடக்குது இல்லையா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஹசார்டஸ், மயக்கம் வருது, கிருகிருன்னு வருது. ஈஸ்ட்ல நடக்கிற ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நமக்கு நல்லா தெரியும். ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. 13% மேல ஆல்கஹாலோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது தட் வில் கில் ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆல்கஹாலே 13% தாண்டும் போது அது ஈஸ்ட்டை கொன்றுது. ஸோ போத் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஆர் ஹசார்டஸ், கொடூரமானது, ஆபத்தானது. நெக்ஸ்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ anaerobic respiration முடிஞ்சு போச்சு. இப்போ கிளைகாலிசிஸ்ல குளுக்கோஸ்ல இருந்து 2 molecules of pyruvic acid வந்துச்சு. அந்த 2 molecules of pyruvic acid aerobic respiration குள்ள போனா என்ன ஆகும்? ஸோ ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ங்கிறது குளுக்கோஸ், பைருவிக் ஆசிட் இதெல்லாம் தான். ஆக்சிடைஸ்டு டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட், அதுதான் நம்ம வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பாத்துங்க ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் இஸ் பைருவிக் ஆசிட். அது நமக்கு நல்லா தெரியும். இந்த பைருவிக் ஆசிட் வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும், அப்பதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ பைருவிக் ஆசிட் ஷுட் பி transported into mitochondria. அப்போ மைட்டோகாண்ட்ரியா எந்த செல்ஸ்லாம் இருக்கு, அங்கதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, மைட்டோகாண்ட்ரியால தான் ரெஸ்பிரேஷன் நடக்குது, டோன்ட் ஃபர்கெட். தென் crucial processes in aerobic respiration பார்த்தா 2 process இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல என்ன நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் இங்க வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கு மைட்டோகாண்ட்ரியா. இதுல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, கிறிஸ்டேன்னு சொல்வீங்க. இந்த உள்ள வந்திருக்க ஃபோல்டிங்க்கு பேரு கிறிஸ்டே அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, சரி. இது மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஓகேங்களா? உள்ள இருக்கிறது மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ்ல நடக்கிறது என்ன? கிரப் சைக்கிள். கிரப் கண்டுபிடிச்சாரு, அதனால கிரப் சைக்கிள். அதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு, அதை பார்ப்போம். அதே மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன்ல நடக்கிறது யாரு? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ்ல நடக்கிற மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கிற கிரப் சைக்கிள் பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு பைருவிக் ஆசிட் வருது இல்லையா, அந்த பைருவிக் ஆசிட் முதல்ல 2 கார்பன் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகணும். பைருவிக் ஆசிட் இஸ் ஏ 3 கார்பன் காம்பவுண்ட். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் 2 கார்பன் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகணும். அந்த ஸ்டெப்பை முதல்ல பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டைல் CoA, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள வந்துச்சு. அங்க 2 molecules ஆஃப் கோஎன்சைம் A, CoA, 2 molecules ஆஃப் கோஎன்சைம் A ஓட சேர்ந்து 2 NAD+ ஓட சேர்ந்து pyruvate dehydrogenase enzyme and magnesium 2 ion. இந்த ரெண்டோட உதவினால 2 molecules of acetyl coenzyme A வை produce பண்ணுது pyruvic acid and 2 molecules of carbon dioxide release ஆயிடுது. 2 molecules of NADPH not P, NADH2 produce ஆகுது. இங்க பாருங்க, pyruvic acid is a 3 carbon compound. ஒரு pyruvic acidல இருந்து ஒரு carbon dioxide வெளியே போகுது, 2 pyruvic acidல இருந்து 2 carbon dioxide வெளியே போகுது. அப்ப acetyl coenzyme A is a 2 carbon compound. ஓகேங்களா? இது 3 carbon compound. ஒரு மாலிக்யூலுக்கு ஒரு carbon dioxide வெளியே போனுச்சுன்னா
ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் தானே மாறும். ஸோ அசிட்டைல் கோஎன்சைம் ஏ இஸ் a 2 கார்பன் காம்பவுண்ட். நம்பர் ஆஃப் கார்பன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என் ப்ராடக்ட்ல நமக்கு என்ன கிடைக்குது 2 molecules of NADH2. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக H2 போட்டிருக்கேன். H+H+ ஓகேங்களா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அசிட்டைல் கோஏ எங்க போகுது என்ன பண்ண போகுதுங்கிறத இப்போ பார்க்க போறோம். அண்ட் த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. டோன்ட் ஃபர்கெட் இது மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. இதுக்கு பேரு ஆக்சிடேட்டிவ். இங்க பாருங்க ஆக்சிடேட்டிவ் decarboxylation of pyruvic acid னு சொல்லுவாங்க. ஏன் pyruvic acid பைருவிக் ஆசிட்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு பேரு ஆக்சிடேஷன். ரிமூவ் ஆகி இது கூட போய் ஹைட்ரஜன் சேர்ந்துதான் 2 molecules of NADH2 ஃபார்ம் பண்ணுது. ஸோ பைருவிக் ஆசிட் இஸ் ஆக்சிடைஸ்ட் அண்ட் பைருவிக் ஆசிட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருச்சு. Decarboxylation. Removal of carbon is called decarboxylation. So pyruvic acid is oxidized and decarboxylated. அதனால தான் இதுக்கு பேர் oxidative decarboxylation of யார் அது ஆயிருக்கா pyruvic acid. So pyruvic acid is oxidatively decarboxylated. This is happening in mitochondria. Mitochondria தான் இந்த ஸ்டெப் நடக்குது. இப்போ இந்த 2 molecules of acetyl coenzyme A எங்க போக போகுது அதை பார்க்கலாம். That is Krebs cycle. இந்த Krebs cycleக்கு இன்னும் என்னென்ன பேர் இருக்கு? TCA cycle and citric acid cycle. Citric acid cycle னு ஏன் பேர் வச்சாங்க? First stable compound is citric acid. Citrateனாலும் citric acidனாலும் ஒண்ணுதான். First stable compound is citrate or citric acid. அதனால இதுக்கு பேர் citric acid cycle. ஓகே, இதை கண்டுபிடிச்சது அடால்ஃப் ஹான்ஸ் கிரப். அதனால Krebs cycle. இப்போ TCA cycleனு ஏன் சார் பேர் வச்சாங்க? இந்த சிட்ரேட்ல உங்களுக்கு வந்து COOHங்கிற 3 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. 3 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. So citric acid is a 1 2 3 tricarboxylic acid. அதுதான் TCA சைக்கிள்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம். சிட்ரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் தானே. அண்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு இன்னொரு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் பேரை வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட். இது ஆல்ரெடி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருக்கு. இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் அசிட்டைல் கோஎன்சைம் A 2 கார்பன் காம்பவுண்ட்னு சொன்னோம். 4 கார்பன் plus 2 கார்பன் இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு எத்தனை கார்பன் கிடைக்கும்? 6 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் சிட்ரேட் கிடைக்கும். சிட்ரேட் ஐசோசிட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. அதுவும் 6 கார்பன் காம்பவுண்ட் தான். ஐசோசிட்ரேட் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் இது ஆக்சிடைஸ் ஆகுது. ஐசோசிட்ரேட் ஆக்சிடைஸ் ஆகும்போது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும். அந்த ஹைட்ரஜன் ஒரு NADH2 ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ ஐசோசிட்ரேட் 6 கார்பன் காம்பவுண்ட், ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துருச்சு. அப்போ ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரிக் ஆசிட் எத்தனை கார்பன் காம்பவுண்டா இருப்பாங்க? 5 கார்பன் காம்பவுண்டா இருப்பாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்டையர் சைக்கிள்லையும் ஆல்ஃபா கீட்டோ குளூட்டாரிக் ஆசிட், குளூட்டரேட்னாலும் குளூட்டாரிக் ஆசிட்னாலும் ஒன்று தான். ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் தான் 5 கார்பன் காம்பவுண்ட். இது வந்து லைட் லெட்டரில் எழுதினா தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதனால் லைட் கலரில் எழுதிடுறேன். 5 கார்பன் காம்பவுண்ட் யாரு? ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட். ஓகே, ஏன்னா ஐசோசிட்ரேட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. இப்போ ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. அப்போது ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. அண்ட் அது ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகிற ஹைட்ரஜன் NADH2 ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டதுனால இந்த சக்சினைல் கோஏ 4 கார்பன் காம்பவுண்டாக இருக்குது. 4 கார்பன் காம்பவுண்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுக்கு வழி இல்லை. இதுவும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான், இதுவும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான், இதுவும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான், 4 கார்பன் காம்பவுண்ட். ஓகேங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். அசிட்டைல் கோஎன்சைம் ஏ உள்ளே வந்துச்சு. எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? 2 கார்பன் காம்பவுண்ட். இந்த ஸ்டெப்பில் ஒரு கார்பன் வெளியே போயிடுச்சா? இந்த ஸ்டெப்பில் ஒரு கார்பன் வெளியே போயிடுச்சு. ஸோ அசிட்டைல் கோஎன்சைம்லேருந்து இங்கே ஒரு கார்பன் போயிடுச்சு, இங்கே ஒரு கார்பன் போயிடுச்சு. அதே மாதிரி பைருவிக் ஆசிட் பற்றி படித்தோம் இல்லையா?
இங்கே ஒரு கார்பன் ஆல்ரெடி பைருவிக் ஆசிட்லேருந்து ஒரு கார்பன் இங்கே வெளியே போயிடுச்சு. ஒரு பைருவிக் ஆசிட்க்கு கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு பைருவிக் ஆசிட்ங்கிறது 3 கார்பன் காம்பவுண்ட். ஒரு பைருவிக் ஆசிட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு இங்கே வெளியே போயிடுச்சு. அதனால் இது 2 கார்பன் காம்பவுண்டாக மாறினுச்சு. இங்கே இந்த ஸ்டெப்பில் ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் போயிடுச்சு. இப்போ பைருவிக் ஆசிட் துவம்சம் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டு மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் வந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. ஒரு குளுக்கோஸ் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடாக பிரிஞ்சுது. பைருவிக் ஆசிட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்களா, இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனில் ஒரு கார்பன் டை ஆக்சைடை லூஸ் பண்ணி 2 கார்பனாக மாறிடுச்சு. கிரப் சைக்கிளில் இந்த ஸ்டெப்லையும் 2 கார்பன் ரிலீஸ் பண்ணிடுச்சு ஒரு மாலிக்யூல்லேருந்து. அப்போ பைருவிக் ஆசிடோட 3 கார்பன் டை ஆக்சைடும் இதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடுச்சு. ஹத்தம் அப்படிம்பாங்கல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இதுலேயே இருந்தது தான் ரீஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போது சார் இங்கே பாருங்கள், சக்சினைல் கோஎன்சைம் ஏ வரைக்கும் சொன்னீங்க. ஆக்சுவலி இங்கே சக்சினைல் கோஎன்சைம் ஏக்கு இங்கே ஒரு கோஎன்சைம் ஏ உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சைக்கிளில், ஆனால் கொஷினில் கேட்பாங்க. ஒரு வாட்டர் மாலிக்யூல் சக்சினைல் கோஎன்சைமோட சேரும் அண்ட் இந்த கோஎன்சைம் ஏ சக்சினைல் கோஎன்சைம் ஏலேருந்து கோஎன்சைம் ஏ திருப்பி வெளியே வந்துடும். அண்ட் இந்த சக்சினைல் கோஎன்சைம் ஏவோட ஒரு வாட்டர் சேர்றதுனால சக்சினிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப்பில் ஒரு ஜிடிபி ஃபார்ம் ஆகி அந்த ஜிடிபி ஏடிபியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். தென் சக்சினிக் ஆசிட் ஃபியூமெரிக் ஆசிடாக மாறும். சக்சினேட் ஃபியூமெரேட்டாக மாறும்போது எஃப் ஞாபகம் வச்சுங்க. சக்சினிக் ஆசிட்லேருந்து ஃபியூமெரேட் வரும்போது ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது. ஃபியூமெரேட்லேருந்து மேலேட் வரும். மேலேட்லேருந்து ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வரும்போது ஒரு NADH2 ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு NADH2, இந்த இடத்துல ஒரு NADH2, இந்த இடத்துல ஒரு NADH2, மொத்தம் 3 NADH2 கிரப் சைக்கிளில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு FADH2 ஃபார்ம் ஆயிருக்கு, ஒன்று தான். இங்கே ஒரு ATP ஃபார்ம் ஆயிருக்கு. தீஸ் ஆர் த கெயின்ஸ். ஒரு அசிட்டைல் கோஎன்சைம் ஏ உள்ள வரதுனால உங்களுக்கு 3 NADH2 கிடைக்குது, ஒரு ATP கிடைக்குது, ஒரு FADH2 கிடைக்குது. ஆக்சுவலாக எத்தனை அசிட்டைல் கோஎன்சைம் ஏ உள்ள வந்துச்சு? ஒரு கிளைகாலிசிஸ் நடக்கும்போது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்லேருந்து 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆனிச்சு. 2 பைருவிக் ஆசிட்லேருந்து நமக்கு 2 அசிட்டைல் கோஎன்சைம் ஏ கிடச்சிது. அப்போது கிரப் சைக்கிளில் என்டர் ஆகும்போது எத்தனை என்டர் ஆகிருக்கும்? 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோஎன்சைம் ஏ தான் என்டர் ஆகும். 2 மாலிகூல்ஸ்னா 2 சிட்ரேட், 2 சிட்ரேட்னா 2 ஐசோசிட்ரேட், 2 கார்பன் டை ஆக்சைடு, 2 கார்பன் டை ஆக்சைடு, 2 ஆல்ஃபா குளூட்டரேட், 2 molecules of NADH, 2 molecules of ATP, 2 molecules of FADH2, again 2 molecules of NADH2. இப்போ calculate பண்ணுங்க, gain எவ்வளோ? கிரப் சைக்கிளில் உங்களுக்கு gain எவ்வளோ வந்துச்சு? லைட் கலர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். NADH2 மொத்தம் எத்தனை கிடச்சிது? நெட் கெயின் NADH2 1, 2, 3. ஒரு அசிட்டைல் கோஎன்சைமுக்கு 3, அப்போ 2 அசிட்டைல் கோஎன்சைமுக்கு 2 4 6, 6 மாலிக்யூல்ஸ். FADH2 எத்தனை கிடச்சிது? FADH2 எத்தனை கிடச்சிது? ஒன்று கிடச்சிது. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏன்னா 2 அசிட்டைல் கோஎன்சைம்னா இங்கே 2 FADH2 கிடச்சிது. ATP டைரக்டாக, அதாவது GTPன்னு ஃபார்ம் ஆனிச்சு, அது ATPயாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 கிடச்சிது. இப்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ள ஒரு NADH2 போனுச்சுன்னா அது 3 ATPயாக மாறும். அது எப்படிங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக நான் புரிய வச்சிடுறேன். ஒரு NADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் நடக்க போகுது இல்லை, இது மேட்ரிக்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்குது. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், அதாவது மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் நடுவில் நடந்துட்டுருக்கு. இந்த மெம்பரேனில் நடக்க போகிறது யார் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அங்கே தான் NADH2 எப்படி 3 ATP ப்ரொடியூஸ் பண்ணுது, FADH2 எப்படி 2 ATP ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு NADH2 3 ATP ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா 6 NADH2 18 ATP ப்ரொடியூஸ் பண்ணும். FADH2 ஒரு FADH2 2 ATP ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா 2 FADH2 4 ATP ப்ரொடியூஸ் பண்ணும். டைரக்டாக ஒரு ATP இல்லையா? ஓகே, இப்போ எவ்வளோ வந்திருக்கு? டைரக்டாக ஒரு ATP இல்லை, ஆக்சுவலி நான் தான் தப்பு போட்டேன். 2 ATP 2 தடவை சைக்கிள் நடக்கும்போது உங்களுக்கு எத்தனை ATP வருங்க? 2 ATP. டைரக்டாகவே 2 ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா? சரி,
ஓகே 2 ATP இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வரும் 24 ATP வரும் 24 ATP Krebs cycle இருந்து மட்டும் உங்களுக்கு 24 ATP ப்ரொடியூஸ் ஆகிருக்குதுங்க அவுட் ஆஃப் 38 ATP ஒரு குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆனால் 38 ATP வரும் 38 ATPயில் Krebs cycle இருந்து மட்டும் உங்களுக்கு 24 ATP ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே சார் இதுக்கு ஏதாவது ஷார்ட் ட்ரிக் சொல்லுங்களேன் அசிட்டைல் கோஎன்சைம் சிட்ரேட் அசிட்டைல் கோஎன்சைமே விட்டுருங்க அது வந்து பைருவிக் ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆகி வந்துச்சு இந்த சைக்கிளில் இருக்கவங்களுக்கு மட்டும் தெளிவாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடா அப்புறம் சிட்ரேட் இங்கே பாருங்கள் ஓசியில் இட்லியும் ஆப்பமும் தின்னா சூப்பராக இருக்கும் அதோட சூரியன் எஃப்எம் கேட்டுக்கிட்டே கேளுங்க சூரியன் எஃப்எம்னு ஒன்று இருக்குது சூரியன் எஃப்எம் கேட்டுக்கிட்டே தின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஓசியில் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் சிட்ரேட் சி இட்லியும் ஆப்பமும் இட்லினா ஐசோசிட்ரேட் ஆப்போனா ஆல்ஃபா கீட்டா குளூட்டரேட் சூப்பராக இருக்கும் சக்சினைல் கோஎன்சைம் ஏ சூரியன் எஃப்எம் கேட்டுக்கிட்டே இன்னும் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் சக்சினைட் ஃபியூமரேட் மேலேட் அவ்வளோதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் 3 NADH2 2 FADH2 அண்ட் 2 ATP அதுவும் ஞாபகம் வச்சுங்க 3 NADH2ங்கிறது ஒரு அசிட்டைல் கோஎன்சைமுக்கு 6 NADH2 அண்ட் ஒரே ஒரு FADH2 தான் ஒரு அசிட்டைல் கோஎன்சைமுக்கு ஃபார்ம் பண்ணும் 2னா 2 FADH2 2 ATP இது வந்து 2 molecules ஆஃப் அசிட்டைல் கோஏக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ அண்ட் நெட் கெயின் 24 ATP ஃபார்ம் ஆயிருக்கு இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது NADH2 அப்படியே ATPயாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்டூ 3 அதே மாதிரி FADH2 இன்டூ 2 போட்டால் ATPயாக கன்வெர்ட் ஆயிரும் ATP டைரெக்டாக அப்படியே எழுதிக்க வேண்டியதான் GTP transform into ATP ஸோ திஸ் இஸ் ஹவு ஒன் Krebs cycle ஒரு தடவை Krebs cycle நடந்தால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது ஆக்சுவலி ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வரும்போது 2 Krebs cycle நடக்கும் இங்கே எழுதியிருக்கிறது 2 Krebs cycleக்கு நம்ம எழுதியிருக்கோம் 2 Krebs cycleக்கு எழுதியிருக்கோம் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆக 2 Krebs cycle நடக்கணும் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து Krebs cycle வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் எத்தனை ATP எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் என்னென்ன நமக்கு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடந்துச்சு 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் உள்ளே வந்துச்சு ஒரு molecule ஆஃப் பைருவிக் ஆசிட்க்கு எழுதியிருக்கோம் கடைசியாக 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் சரி ஒரு பைருவிக் ஆசிட்க்கு 4 NADH ஒரு FAD 2 H2O 2 ADP அண்ட் 2 இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து உங்களுக்கு 3 கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும் பைருவிக் ஆசிட்லேருந்து 3 கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு அப்போது எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்ட் 4 NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு இந்த NADH plus H plus தான் 4 NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இதை நான் அப்படியே எழுதிட்டேன் ஓகே தென் 1 molecule ஆஃப் FADH2 ஃபார்ம் ஆயிருக்கு 1 molecule ஆஃப் ATP ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் இதில் 1 2 3 NADH2 தானே ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு கேட்பீங்க இங்கே ஒரு NADH2 இருக்குல்ல ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல ஒரு NADH2 இருக்குல்ல நம்ம சொல்றது மேட்ரிக்ஸ்ல நடக்கிறதுனா இந்த ரியாக்ஷன் அண்ட் Krebs cycle ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அண்ட் Krebs cycle இது ரெண்டும் சேர்ந்து தான் மேட்ரிக்ஸ்ல எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் போட்டிருக்கோம் அப்போ ஒரே ஒரு பைருவிக் ஆசிட்னா ஒரு NADH2 உங்களுக்கு இங்க கிடைக்கும் இங்க 3 NADH2 அப்புறம் இங்க ஒரு FADH2 இங்க ஒரு ATP அதுதான் இங்க போட்டிருக்கோம் இன் கேஸ் 2 molecules ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்போ 8 NADH2 2 FADH2 4 H2O 4 ADP 4 இன்ஆர்கானிக் பாஸ்பேட் 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக ஒரு குளுக்கோஸ்லேருந்து எல்லாம் பிரேக் ஆகி முடிஞ்சிச்சு ஒரு குளுக்கோஸில் 6 கார்பன் தானே இருக்கும் வேலை ஓவர் 8 NADH2 இது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சொல்லலை நான் பார்த்துக்குங்க 2 FADH2 அண்ட் 2 ATP இப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க மைட்டோகாண்ட்ரியாவில் உங்களுக்கு 6 NADH2 தான் ஃபார்ம் ஆகும் 1 2 3 அவ்வளவுதான் இதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம் அதனால தான் 8 வருது ஏன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் இன்க்ளூடிங் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அண்ட் Krebs cycle ரெண்டையும் சேர்த்து பார்த்தா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது பட் இது கொஷினில் கேட்க மாட்டாங்க Krebs cycle உங்களுக்கு என்ன கெயின் அப்படின்னு கேட்பாங்க அண்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல என்ன உங்களுக்கு நெட் கெயின்னு கேட்பாங்க ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல 2 NADH2 கிடைக்குது Krebs cycle 2 அசிட்டைல் கோஎன்சைம் உள்ள வரும்போது 6 NADH2
ரெண்டு FADH to ஒரு ரெண்டு ATP கிடைக்குது. Don't forget this. So these are the things. இந்த வீடியோவில் நம்ம fermentation, that is anaerobic respiration, அதோட டைப்ஸு, and then oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, அதாவது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் which is takes place in mitochondrial membrane, and then respiratory balance sheet, respiratory quotient, மீதி எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நாளைக்கு பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட PDF-ஐ நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.